வணக்கம் தோழர். வணக்கம். நலமா? நலம் தோழர், சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பரிதாபங்கள்ல இருந்து வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி வீடியோ அப்படின்னா, அந்த கும்பமேளா நடந்துச்சு இல்லையா, மகா கும்பமேளா. 144 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மகா கும்பமேளாவை பத்தி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா பரிதாபங்கள் எந்த வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, அந்த போக்குவரத்து, அந்த இடை நெரிசல்ல நடந்ததை பத்தி போட்டிருந்தாங்க. ஆமா. ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்களை வந்து சுக்குநூறாக்கிட்டாங்க. காரணம் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால. இப்பதான் தெரியுது நிதிநிலை அறிக்கையில ஒதுக்குற பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு. அதனால அதை பத்தி உங்க கருத்து என்ன தோழர்? பாத்தீங்களா அந்த வீடியோவை? பார்த்தேன். என்னன்னா, இது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான். நிர்வாக திறனற்ற ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மதுரையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும், சித்திரை திருவிழா. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. நாம எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்யறோம், எத்தனை காவலர்களை இறக்குறோம், போக்குவரத்து வசதிக்காக எத்தனை ட்ரெயினை வந்து விடலாம் அப்படிங்கறது நம்ம கேட்கிறோம். அதுபோக பேருந்து வசதிகளை எவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த பேருந்துகள் நிற்கிறதுக்கு, அது போக ஒவ்வொரு தனி மனிதனும் பக்தனா வரும் பொழுது அவருடைய காரு, இருசக்கர வாகனம் இதையெல்லாம் நிறுத்துறதுக்கு, அப்புறம் அவங்க மறுபடியும் எடுத்துட்டு போவது, அத்தனை வசதியும் நாம வந்து அரசாங்கம் வந்து மதுரையில ஏற்படுத்துதா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல கூடுறதா தகவல் சொல்றாங்க. நம்ம செய்யறோம். அங்கேயும் அதுதானே, அதை பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கோபத்தின் வெளிப்பாடுதான். அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அவனுக்கு வந்து போதிய பகுத்தறிவு, படிப்பறிவு இருந்திருந்தா அவன் என்ன பண்ணுவான்? ரோட்ல உட்கார்ந்துருவான். எனக்கு பஸ்ஸை விடு அப்படின்னு மறியல் பண்ணுவான். அவனுக்கு அந்த அரசியல் அறிவு இல்லாததோட விளைவு என்ன ஆகுது? கோபம், அவனுடைய ஆற்றாமை. ஏன்னா நம்ம வந்து நிக்கிறோம், ட்ரெயின் வரலன்னு எல்லாமே கேன்சல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய கோபத்தை எப்படி வந்து காட்டுவான்? கோபத்தை வந்து வெளிக்காட்டின மாதிரியை விட அதை விட கூடுதலா என்னன்னா, அந்த இடத்துல நம்மளால பயணிக்க முடியல அப்படின்னு. இன்னும் சில காரணம் என்னன்னா, இன்ஜின்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு 20-30 பேர் இன்ஜின்லயே ஏறிட்டாங்க. அவங்களோட மனநிலையை பத்தி கேட்கறேன். ட்ரெயினை பார்த்திருப்பாங்களா, இல்ல ட்ரெயினை என்ன மாதிரி நினைச்சிருக்காங்க, அந்த ஒரு கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்குமானே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். பொதுவா பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா இத்தனை பேர் கூடுற கூட்டத்துக்கு போகலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. அங்க போனா நம்ம மோட்சத்துக்கு தான் போறோமா, நரகத்துக்கு தான் போறோமா, இதெல்லாம் உண்மையா இல்லையா, கடவுள் ஒண்ணு இருக்காரா, இவ்வளவு பேர் கூடியிருந்தா இத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, இதெல்லாம் கடவுள் ஏன் காப்பாத்தல, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை வந்திருக்கும். அவங்களுக்கு வராதோட விளைவு தான் அவங்கள அப்படியே வச்சிருக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய சில அரசாங்கம், சில அமைப்புகள், சில முன்னேறிய ஜாதிகள் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இவங்களை இப்படியேதான் வச்சிருக்கணும், எப்பவுமே தங்கிட்ட கேட்டே பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்க முன்னேறிட்டாங்கன்னா இவங்க நமக்கு சேவை செய்யக்கூடிய ஆளா வரமாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நாம சுகபோகமா வாழ்றதுக்கு இவங்க எல்லாம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான், இவங்களை இப்படியேதான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடல் இருக்குல்ல, அந்த திட்டமிடல் தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கு அந்த தொழிலாளர்கள். யோசனைப்படி பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தோட ஒரு வாகனத்தை, சொத்தை சேதப்படுத்தக்கூடாதுன்னு தோணும். ஆனா தோணுதுன்னா காரணம் என்ன? அவங்களுடைய ஆற்றாமை, கோபம். அரசாங்கம் தான் சரியா பண்ணிருக்கணும். இத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, 40 லட்சம் பேர் வருவாங்க, 30 கோடி பேர் வருவாங்க, 5 கோடி பேர் வருவாங்க சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணிருக்கிறீங்க? எல்லாரும் பிரதமர் மோடி மாதிரி அப்படியே பறந்து வந்து இல்ல, நீங்க அந்த சீனே பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு லாங் ஷாட் வச்சு காமிச்சாங்க அந்த மகா கும்பமேளாவை. தொலைதூரத்துல இருந்து ஒரு ஷாட்ல காட்டுறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தடுப்பு, அதாவது பாதிக்கு பாதி தடுப்பு. எப்படின்னா, பாதி தூரத்துல கிட்டத்தட்ட 95% மக்கள் வந்து அங்க கூடுறாங்க. இன்னொரு பாதி இடத்துல இந்த 5%
மக்கள் மட்டும்தான் கூடுறாங்க. அப்படி ஒரு பிரிவினை வந்து அந்த லாங் ஷாட்லயே காமிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி தெரிஞ்சு என்னன்னு பார்த்தா அது விஐபி தரிசனம். நான் சொல்றேன், நீங்க அந்த அவார்டு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் அந்த பிரிவினை வந்து தொடர்ந்து இருக்கணும், அதுதான் சனாதனம், அப்படி இல்லாதான் இந்து மத கடவுள் ஏத்துக்கும் அப்படின்னு ஒரு கற்பிதம் மீண்டும் மீண்டும் கற்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற அந்த செயல் இருக்குல்ல, அது அரசே துணை போவதில்ல. அதைதான் நம்ம வன்மையா கண்டிக்கணும். அதை அந்த மக்கள் உணரல. நிச்சயமா தமிழ்நாடு அரசுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 போக கூட வேணாம், ரொம்ப பின்தங்கி போற மாதிரி இருக்கும். ஒரு 60 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசலை பார்த்தது கிடையாது. என்னதான் ஐபிஎல் நடத்தினாலும் சரி, இல்ல இப்ப கூட அந்த ஏர்போர்ஸ் வச்சிருந்தாங்க, அதுல சென்னையில இருந்து பல இடத்துல இருந்து வந்து கூடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி சித்திரை திருவிழா வந்து ஒரு கட்டம், இந்த மாதிரி எந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலே பார்த்துருக்கவே முடியாது. அதனால வந்து மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தப்புன்னு சொல்லலாம். ஒரு மேற்பார்வை இல்லாமனால கூட இந்த ஒரு தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதனால இப்ப பரிதாபங்களுக்கு என்ன ஆபத்து வரும்? ஏன்னா வந்து பரிதாபங்கள் வந்து வீடியோ போடும்போது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். என்ன செய்ய என்னுடைய கருத்து என்னன்னா, அதுல வடக்கு தொழிலாளர்கள் நண்பர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, தென் மாநிலங்களுக்கு வேலைகளுக்கு வராங்க அப்படின்னா அவங்களால ஒரு பெரிய ஆபத்து கிடையாது. அவங்க தன்னுடைய தேவைக்கு வேற வழி இல்லை, தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு, அதாவது மைக்ரேன் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களாக வருவாங்க, சம்பாதிப்பாங்க, தன்னுடைய தேவை கொஞ்சம் தீர்ந்த உடனே மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி சென்றுடுவாங்க. இதுதான் வந்து மைக்ரேன் லேபர்ஸ். ஆனா நீங்க குஜராத்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து வரக்கூடிய முதலாளியா வரான், அதுதான் ஆபத்து. பரிதாபங்கள் என்ன செய்யணும்? ஒரு காலத்துல வந்து பெரியார் போராடின போது எங்க போராடினாரு? சவுகார்பேட்டையில முதலாளிகளா வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆக்கிரமிப்பு பண்றான் அப்படின்னு போராடினாரு. அவங்கள பத்தி வீடியோ போடணும். என்ன தோழ சொல்றீங்க? அவங்கள பத்தி தான் வீடியோ போட்டாங்க 2 மாதங்களுக்கு முன்பு, உடனே அதை எடுத்துட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? எதை பத்தி பேசினா எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்து மதத்தோட அந்த திருப்பதி லட்டை பத்தி பேசும்போது வீடியோ எடுத்துட்டாங்க. சவுகார்பேட்டை முதலாளிகளை பத்தி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அந்த முதலாளிகளோட அழுத்தத்தின் காரணமா மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியா தொடர்புல இருக்கக்கூடியவங்க அவங்க. அதன் மூலமா அந்த வீடியோவை எடுத்துல வச்சிருவாங்க, இல்ல பிரைவேட்ல போட்டோ வச்சிருவாங்க. வடக்கு தொழிலாளர்கள் நீங்க எவ்வளவு இடிவா பேசினாலும், எத்தனை வீடியோ போட்டாலும் அதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வறுமநிலை மக்கள் வருமானத்துக்காக வராங்க. ஆமா, அதை பத்தி ஒன்றிய அரசாங்கமும் கவலைப்படாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவால் கூட்டமும் கவலைப்படாது. கவலைப்பட்டா நம்ம தான் பண்ணணும், கவலைப்பட்டா நாம தான் பண்ணணும். மக்கள் தான் கவலை. இங்க தொழிலாளியா வந்து போறான் அப்படிங்கறத பத்தி நமக்கு கவலையே இல்லைங்க. முதலாளியா வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம சுரண்டான் பாருங்க, அரசாங்கத்தையும் வரி ஏய்ப்பு பண்றாங்க பாருங்க, அவனைதான் நீங்க வந்து தோல் வைக்கணும். அவன் தான் நமக்கு ஆபத்தானவன். கண்டிப்பா கண்டிப்பா. அவன் போராடி இருக்க மாட்டான், இந்த ட்ரெயின்ல எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்க மாட்டான். இதை விட்டா ஒரு பெரிய டாக்ஸியோ காரையோ புக் பண்ணி போயிட்டே இருந்திருப்பான். புரியுதுங்களா? அவனுக்கு ட்ரெயின்ல ஒரு 300 ரூபா ஒரு 500 ரூபா கொடுத்து போகக்கூடிய சூழல்ல தான் தொழிலாளர்கள் இருப்பான். அவனுக்கு அதை விட்டா வழி இருக்காது. அவன்கிட்ட இருக்கிற காசு அவ்வளவுதான் இருந்திருக்கும். அவன் கொண்டு வந்தது 1000மோ 2000மோ எடுத்து வந்துட்டு நாமளும் மோட்சத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போக முடியாது, இந்த கும்பமேளாவுக்கு வந்தோம்னா நம்ம வந்து மிகப்பெரிய கடவுள் அனுகிரகம் கிடைச்சிடும், அதன் மூலம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல வந்துட்டு போறவனுக்கு அவன் கையில மிச்சம் மீதியா ஒரு 1000மோ 500 இருந்திருக்கான். அவன் அதிகபட்சமா ட்ரெயின்ல போனா அந்த பொருளாதாரத்தை சரிப்படுத்த முடியும்னு நினைப்பான். அவனுக்கு ட்ரெயின் கிடைக்கலங்கும் போது அவனுடைய கோபம் என்னவா இருக்கும்? அதனாலதான் கண்ணாடியை உடைக்கிறது. அவ்வளவுதான். நம்ம அடிச்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அரசாங்கம் அதை விட மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்குல்ல. இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ட்ரெயின் விட்டுருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா நிர்வாகம் பண்ணிருக்கணும். நிர்வாகம் பண்ணிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா பண்ணிருக்கணும். அந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி குமாரா யாரோ ஒருத்தர் அவர் இருக்காருல்ல, என்ன பண்றாரு? அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானே, வேற ஆள்லாம் கிடையாதுல்ல. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, நிறைய பேசுறீங்க, கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் இருக்கும்ல. இவ்வளவு பேர் கூடுறான் அப்படிங்கும் போது முன்னேற்பாடா பண்ணுமா இல்லையா? நீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இதெல்லாம் உலக பேர் சொல்லணும்ல. இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறான், இவ்வளவு பேருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு பேர் வந்தவன் திரும்பி போறதுக்கு ஆனா ஏற்பாடு என்ன பண்ணி இருக்கிறீங்க?
அவர் என்ன கடவுளை அனுப்பி வைப்பாரு, கடவுளை நோக்கி வந்தாங்கிறதுனால கடவுளை அனுப்பி வைப்பாரு. இது முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசத்துல இருக்க பாஜகவும் டெல்லியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பாஜகவும் தோல்வி அடைந்த டபுள் இன்ஜின் சர்க்கார். இது வந்து ஒரு தோல்வி அடைந்த ஒரு திட்டம். நீங்க அவனை எப்பவுமே மத போதிலே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, மதம் கொண்ட யானை என்னைக்காவது ஒரு நாளைக்கு எப்படி கோயில்ல இருக்கக்கூடிய யானை என்னைக்காவது துவம்சம் பண்ணதில்ல, யானை பாகனையே என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு சான்று தான் இந்த ஒரு அது மாதிரியான ஒரு சான்று தான் இன்னைக்கு ரயில்வேல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆக்சுவலா கோபி சுதாகர் பரிதாபங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்களுக்கு நீங்க ஆதரவா பேசியிருக்க வேணாம், அவங்க இழிவா கட்ட வேணாம். அவனுக்கு அந்த அரசியல் அறிவு இருந்திருந்தா அவன் ஏன் இதை பண்ண போறான்? 1000 பேர் ரயில மறிச்சு உட்கார்ந்துருப்பானா? பண்ணிருப்பான்ல. ஆமா. அதனால நம்மை இதை சிந்திக்கணும். கோபி சுதாகர் தொழிலாளர்களை மட்டும் பார்க்க கூடாது, முதலாளிகள் என்ன செய்யறாங்க பேசணும். பேசினால் மட்டும்தான் நீங்க வந்து எல்லோருக்குமானவங்கிறத காட்டிலையும் பொதுவா பாதிக்கப்படுறவன் பக்கமா நின்று வீடியோ போடுங்க, அதுதான் சரியானது. ஏன்னா இப்ப பல இந்த யூடியூபர்ஸா இருக்கட்டும் சரி, கோபி சுதாகர் இந்த விஜய் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுடைய சிறப்பை வந்து அங்கங்க பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை. நிச்சயமா இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மக்களிலேயே ஒரு பகுத்தறிவுக்கான ஒரு விதையாவது விற்கிடும். அதனால என்பது நிறைவு பெற்றிருக்கலாம். நன்றி.